மைத்ரேய முகூர்த்தத்தை தவிர்த்து கடன் சுமை குறையறதுக்கு வேற ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு மக்கள் கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி ஏதாவது எளிய பரிகார முறை இருக்கா? எனக்கு நடுவில் எனக்கு கடன்கள் நிறைய இருக்குது, இதுக்கு அந்த மைத்திரி இல்லாமல் வேற என்ன இருக்கா அப்படின்னா, இது சராசரியாக எல்லாருமே செய்கிற ஒரு பரிகாரம். என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ அதிகமாக கடன் இருக்குது, நான் மைத்திரியும் பண்ணிகிட்ருக்கேன், அதுக்கு மேலே எனக்கு கடன் இருக்குது, அதுவும் நான் தீர்க்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம் குருஜி? கடன் இருக்கக்கூடாது, கசப்பான விஷயம் எனக்கு எதுவுமே வரக்கூடாதுன்னு மனசில் வேண்டிக்கிட்டு செய்யணும், வேண்டிக்கிட்டு கொடுக்கணும். மரிஜன்மனையர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். பொருள் காவாங்கரை ட்ரிபிள் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் குருஜி அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் குருஜி. வணக்கம். கடன் அடைக்க மைத்திரேய முகூர்த்தம்னு நிறைய நம்ம மாசம் போட்டுட்டு இருக்கோம். இருந்தாலும் கடன் சுமை அதிகமா இருக்கு. மைத்திரேய முகூர்த்தத்தை தவிர்த்து கடன் சுமை குறையறதுக்கு வேற ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு மக்கள் கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி ஏதாவது எளிய பரிகார முறை இருக்கா? மக்கள் கேட்டாங்கன்னா என்ன வேணாலும் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பரிகாரம் சொல்லுவேன். ஏன்னா என் மக்கள் என்னை நாடி வரவங்களும் சரி, இல்லை என்னை தேடி வரலனாலும் என்னோடய வீடியோ பார்த்து சில விஷயங்கள் உங்களுக்கு தீரணும்னா அதுக்கு நான் சொல்கிற வீடியோவை நீங்கள் ஃபாலோ பண்ணி இதை நீங்கள் கேட்குறீங்கன்னும் போது அந்த சந்தோஷமே எனக்கு போதும். ஸோ அதுக்காக நான் எந்த வீடியோனா உங்களுக்கு ஒரு நல்ல விஷயமாக நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பேன். நீங்கள் அதை அரை மனசோடு பண்ணாமல் முழு மனசோட குருஜி சொல்கிறாரு சொன்னால் கரெக்டாக இருக்குன்ற நம்பிக்கையோடு எடுத்து நீங்கள் பண்ணி மேலும் மேலும் நீங்கள் நல்லா வாழ்ந்தாலே அந்த ஒரு இது எனக்கு போதும். அதனால் ஒரு வீடியோவும் தேசியம் தவற விடாதீங்க. அதை ஃபாலோ பண்ணிவிட்டு கரெக்டாக வீடியோ ஃபாலோ பண்ணுறது மட்டும் போதாது, சொல்கிற விஷயத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸோ பாயிண்ட்டுக்கு வருவோம். இப்போ நீங்கள் கேட்டது வந்து நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன். மைத்திரி முகூர்த்தம்ன்றது ரொம்ப சிறந்தது. யோகிகள், ரிஷிகள், சித்தர்கள் வந்து நம்ம வாழ்ந்துட்டு போகும்போது நம்மளுக்காக ஒரு நம்ம கடன் சுமையை வந்து வாங்கினதை திருப்பி கொடுக்கறதுக்கான ஒரு யோகத்தை தான் அந்த மைத்திரி முகூர்த்தம் கொடுத்துட்டு போனாங்க. இப்போது இது மாதத்தில் ஒன்று வருது குருஜி, எனக்கு நடுவில் எனக்கு கடன்கள் நிறைய இருக்குது, இதுக்கு அந்த மைத்திரி இல்லாமல் வேற என்ன இருக்கா அப்படின்னா, இது சராசரியாக எல்லாருமே செய்கிற ஒரு பரிகாரம் இருக்குது. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து இந்த பரிகாரம் இந்து சமுதாயப்பட்டவங்க இது ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். அவங்களுக்கு தான் இது கரெக்டாக இருக்குமே, அவங்க தான் இது பண்ணணுமே. என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ அதிகமாக கடன் இருக்குது, நான் மைத்திரியும் பண்ணிகிட்ருக்கேன், அதுக்கு மேலே எனக்கு கடன் இருக்குது, அதுவும் நான் தீர்க்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம் குருஜின்னா, நீங்கள் காலையில் இது வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கிழமைன்றது தான் பண்ணணும். ஸோ வேலை எப்போ பண்ணணும்? வியாழன் தேர்ஸ்டே அன்றைக்கி மட்டும் தான் பண்ணணும். ஸோ வேலைக்கிழமை காலையில் எந்திரிங்க. நார்மலாக நீங்கள் பிரம்மமுத்தம் எழுந்திருப்பீங்களோ எப்போ எழுந்திரிக்கீங்களோ ஒரு 6:30 7 மணிக்குள்ளே எழுந்திரிச்சிருங்க. எந்திரிச்சு நீங்கள் முதல்ல உங்களை சுத்தம் பண்ணிக்கங்க, சாமி கும்பிட்டுருங்க. கிச்சனை வந்து முதல்ல நல்லா க்ளீன் பண்ணுங்கள். கிச்சனை நல்ல சுத்தம். ஆமாம், இப்போ நார்மலாக வீடு க்ளீன் பண்ணுறது யூஸ்வலாக எல்லாம் பண்ணுறது தான். பட் இது முக்கியமாக வந்து கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டு முக்கியமாக உங்களோட நீங்கள் சமைக்கிற அந்த ஸ்டவ்ன்ற ஒரு விஷயம், அக்னி வர இடம், எப்படி அந்த அக்னி வரும்போது அந்த அக்னியோட இடம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ தூய்மையாக இருக்கணும். அதனால் உங்கள் அடுப்பை சுத்தம் க்ளீன் பண்ணுங்கள். ஒரு சுத்தமான ஒரு பாத்திரத்தை எடுங்க. நார்மலாக ரெகுலராக செய்கிற பாத்திரம் இல்லாமல் ஒரு கொஞ்சம் புது பாத்திரம் மாதிரி எடுங்க. பாத்திரம் ஸ்டீல் பாத்திரம் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் தினசரி செய்கிறது தான். அது இல்லை மாதம் செஞ்சுட்ருப்பீங்க. அந்த சுத்தமான பாத்திரத்தில் நீங்கள் செய்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பொருளுமே கொஞ்சம் யூஸ் பண்ணாத பொருளாக நீங்கள் அதுக்கு யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இவ்வளோ தான். எதுவுமே ஒரு கொஞ்சம் புதுசாக யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் நல்லாயிருக்கும். அந்த பரிகாரம் பண்ணிங்கன்னா அது கோடி கடனோ லட்ச கடனோ கொஞ்சம் கொஞ்சமாக ஈஸியாக சுமூகமாக கரைஞ்சிரும். அந்த மாதிரி ஒரு விஷயம். ஸோ ஒரு சுத்தமான ஒரு பாத்திரத்தை எடுத்து நல்ல சக்கரை பொங்கல், எப்படி சக்கரை பொங்கல் ஒரு தித்திப்பான விஷயத்த செய்யுங்க. இது செய்யும்போது தான் இங்கே மெயினான விஷயமே. உங்களோட கடன் சுமை, மன உளைச்சல் என்ன இருக்கோ அந்த சக்கரை பொங்கல் செய்யும்போது ஒரு 1/2 hour இருந்து ஒரு 40 minutes ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த நேரத்தில் நீங்கள் வேண்டுதல் வைக்கக்கூடிய வந்து ஒரு விஷயமும் நீங்கள் போடும்போது ஒன்று கிண்டும் போதும் செய்யும் போதும் உங்களோட கடன் சுமையை நீங்கள் ஆத்மாத்மாக வணங்கணும். எப்படி மனசார வேண்டிக்கிட்டு நீங்கள் அதை கிண்டணும். மனசார வேண்டிக்கிட்டு அதை நீங்கள் செய்யணும். அதை செஞ்சு ஆறுனதுக்கு பிறகு நல்லா செஞ்சதுக்கப்புறம் அதில் முதல் படி எடுத்து பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் நீங்கள் எந்த வழிபடுறீங்களோ தெய்வத்தை, பெருமாளோ ஆஞ்சநேயரோ சிவனோ முருகரோ யாரை வச்சுருக்கீங்களோ அவங்களுக்கு வச்சுருங்க. நீங்கள் வெள்ளிக்கிழமை செய்கிறது வேற, இது இந்த பரிகாரத்துக்கு செய்கிறது. வீட்டில் பண்ணக்கூடிய ஒரு பரிகாரம் உங்கள் வீட்டுக்கு சுமையோ கடன் சுமையை தீர்க்கக்கூடிய விஷயத்தை பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஒரு தொன்னையில் வைக்கிறீங்களோ இல்லை நார்மலாக கிண்ணத்தில் வைக்கிறீங்களோ வச்சுட்டு சாமி அண்டை வச்சுருங்க. ஆச்சுங்களா? மீதி அதிலேருந்து கொஞ்சம் எடுத்து உங்கள் வீட்டை சுற்றி இருக்கிற ஜீவராசிகள், காக்காக்கு அந்த மாதிரி கூட நீங்கள் அதை வச்சிடலாம்.
சரிமா? இது இது இந்த சாமிக்கு பிரிக்கும் போது இதுலேருந்து கொஞ்சம் எடுத்து என்ன பண்ணோம், அதை மொத்தம் 4 பங்காக பிரிக்கணும். எப்படி 4 பங்கா இல்லை 5 பங்காக கூட பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு பங்கு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற சாமி படத்துக்கு, 2வது பார்த்தீங்கன்னா கோவிலில் போய் கொடுக்கறதுக்கு, 3வது பங்கு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டை சுற்றி இருக்கிற ஜீவராசிகள் கொடுக்கறதுக்கு, 4வது பங்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு உணவுறதுக்கு. நீங்களும் கொஞ்சம் சாப்பிடணும். ஸோ இதை 4ஆக கூட நீங்கள் பிரித்து வச்சுட்டு ஃபஸ்ட் எங்கள் வீட்டை வச்சுருங்க, அடுத்தது கோயிலில் கொடுத்துருங்க, 3வது ஜீவராசிக்கு கொடுத்துருங்க, நீங்களும் கொஞ்சம் சாப்பிட்ருங்க. இதை பண்ணும்போது இந்த தித்திப்பு ஒருத்தருக்கு நீங்கள் வைக்கும் போதும், ஒருத்தர் கையில் கொடுக்கும் போதும், கோவிலில் கொடுக்கும் போதும் என் சுமை இன்னியோட கொஞ்சம் தீர்க்கணும். இது எப்படி நான் இனிப்பாக சாப்பிடணும், என் வாழ்க்கையும் இனிப்பாக போகணும், கடன் சுமை இருக்கக்கூடாது, கசப்பான விஷயம் எனக்கு எதுவுமே வரக்கூடாதுன்னு மனசில் வேண்டிக்கிட்டு செய்யணும், வேண்டிக்கிட்டு கொடுக்கணும். கொடுத்துட்றோமா? அன்றைக்கி கொடுக்கும்போது உங்கள் கையிலேருந்து இப்போ 4 அன்றைக்கி அந்த அமௌண்ட்டு கொடுக்க போகிறோம். அவர் 1 லட்ச ரூபா நம்ம கொடுக்கணும். ஆனால் என்கிட்ட இப்போ 20,000 தான் இருக்குது. இதனா இந்த பரிகாரத்தை வீட்டில் செய்யணும். இது பரிகாரம் தான். இது சக்கரை பொங்கல் செய்கிறது இது கிடையாது. இது பரிகாரம். நான் சொன்னது பரிகாரம். இதை வந்து செய்கிற இந்த வேண்டுதல் வைக்கிறீங்க பாருங்க, அதுதான் விஷயம். இப்போ நீங்கள் 1 லட்ச ரூபா கொடுக்கல 20,000 இருக்குன்னா அந்த 20,000 வந்து அன்றைய பொழுதில் ஏதோ ஒரு கடன் நீங்கள் கொடுத்துடணும். எவ்வளவு 2000 தரீங்களோ 3000 தரீங்களோ 10,000 20,000 லட்ச ரூபாவோ எது வந்து அன்னைக்கு கொடுத்துட்டேன்னு நீங்கள் ஆத்மாத்மாவும் வரணும், வாங்கிட்டேன்னு அவங்க ஆத்மாத்மாவும் வரணும். எப்போ கொடுக்கணும்னா இந்த பொங்கல் செஞ்சு நான் சொன்ன 4 பேருக்கும் செலுத்திட்டு அவங்க சாப்பிட்டதுக்கப்புறம் வேண்டுதல் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் அந்த காசே கொடுக்க போகிறோம். அப்படி கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா இது எப்பப்போலாம் செய்யலாம் குருஜின்னு கேட்டால், முடிஞ்சால் கடன் சுமை அதிகமாக இருந்தால் வேலைக்கிழமை அனைத்து வேலைக்கிழமையும் நீங்கள் செய்யலாம். மாதத்தில் 4 நாளும் செய்யலாம். 4 வேலைக்கிழமை வருதுன்னா 4 வேலைக்கிழமையும் செய்யலாம். வருஷம் ஃபுல்லாக கூட நீங்கள் செய்யலாம் விளக்கமாக. ஸோ கடன் அதிகமாக இருக்குன்னா இது பண்ணுறதால பார்த்தீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு பலன் நான் சொல்லி தெரியும் இல்லை, நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இதே வீடியோ கூட நீங்கள் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஆனால் முழு நம்பிக்கையோடு பண்ணணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் நல்லா கவனிச்சிருப்பீங்க. நான் சாமி படத்தால் வைக்க தான் சொல்லியிருக்கேன், ஏழைங்களுக்கு கொடுக்க சொல்லியிருக்கேன், ஜீவராசி கொடுக்க சொல்லியிருக்கேன், கோயிலுக்கு கொடுக்க சொல்லியிருக்கேன், உங்களை சாப்பிட சொல்லியிருக்கேன். ஆனால் இதில் வந்து சாமி இது வைங்க, குங்குமஞ்சா வைங்க, அதுக்கு பூஜை பண்ணுங்க, எதுவுமே நான் சொல்லலை. நார்மலாக செய்கிறீங்க, செய்யும் போது வேண்டிக்கிறீங்க, வேண்டுதல் வச்சு கொடுக்குறீங்க, வேண்டுதல் வச்சு காசை கொடுக்குறீங்க, இவ்வளோ தான் செய்ய போகிறீங்க. அப்போ இது செய்யும் போது இதோட பலன் எவ்வளோ ஸ்பீடாக வரும்னு பார்த்துங்க. அது எப்படி தித்திப்பால இனிப்பாக இருக்கும், உங்கள் வாழ்க்கையும் எனக்கு இனிப்பாக இருக்கும். அன்றைக்கி மட்டும் இல்லை, என்றைக்குமே அது இனிப்பாகவே இருக்கும். ஸோ முழு மனசோடு பண்ணுங்கள், அரை மனசோடு பண்ணாதீங்க. நல்லதே செய்யுங்க, நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். ரொம்ப சிறப்பு. கடன் தீர்ப்பதற்கு எளிமையான ரொம்ப சூப்பரான ஒரு பரிகாரத்தை இன்னைக்கு மக்களுக்கு சொல்லியிருக்கீங்க. நன்றி குருஜி. நன்றிம்மா.